பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காய் நன்றி. நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்கிற காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து அவர்கள் இருதயங்கள் கடினமானபடியினால் வருகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோ மிகவும் பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நாமும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் நம்மை பின்தொடர்ந்து வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பயந்து சில வேளைகளில் கூப்பிடுவோம். அப்படி ஆண்டவரை நாம் கூப்பிட்ட பிறகும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளாய் காணப்படும். ஹல்லேலூயா. அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நோக்கி கேட்கிறார்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ, வனாந்திரத்தில் எங்களை சாகடிக்கும்படியாய் கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார்கள். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் சத்ருவின் போராட்டத்துக்குள் உட்படும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே பயந்து ஆண்டவரை நோக்கி ஒருபுறம் கூப்பிட்டு கொண்டு மறுபுறம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் முன்பு இருந்த காரியம் இதைவிட கஷ்டங்களும் பாடுகளும் இருந்தாலும் அதை நான் சகிப்பதற்கு எனக்கு பலன் இருந்தது என்று நீங்களும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய அழுகுரலின் சத்தத்தை அவர் கேட்பார். உண்மையாய் அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, உண்மையாய் அவருக்கு பயந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, அந்த நாளில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. உண்மையான இருதயத்தோடு இந்த நாளிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் இந்த நாளில் அவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வருகிறது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சுகந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஆராதிக்க முடியும்? ஆவியானவரே, நீர் எனக்கு முன்பாய் உம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறீர், எனக்கு முன்பாய் நீர் நடந்து செல்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். என் அழுகுரலின் சத்தத்தை அவர் களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏழை ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு மனமிறங்காமல் இருப்பது எப்படி? எங்களில் வந்த குறைகளை நீர் நிறைவாய் மாற்றுகிற தேவன் அப்பா. எங்களில் உள்ள குறைவுகளை நிறைவாய் மாற்றி இந்த நாளில் எங்களுக்காய் யுத்தம் செய்வீராக. எங்கள் அழுகையின் குரலை கம்பீர குரலாய் நீர் மாற்றுவீராகப்பா. ஓ ஷபலதரி பலவரபௌட்டலத. அவருடைய முகங்களை நோக்கி பார்த்து நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய திருநாமத்தை நாம் பாடும் பொழுது நம்மை அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை
உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரமென்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் தைரியமாய் விசுவாசத்தோடு சத்தங்களை உயர்த்தி பாடுவோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, ஓ நீர் எங்களுடைய நேசர் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லையே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ ஜீசஸ், ஹalleluya. நீர் இரக்கத்தின் சிகரம் அப்பா. இந்த வேளையில எங்களுக்கு முன்பாய் நிற்கிற சத்துருவின் போராட்டங்களை முறியடித்து எங்களுக்கு முன்பாய் நீர் செல்கிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் சும்மா இருக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன். ஹalleluya. நாம் யாவரும் அப்படியே எழுந்து நின்றவர்களாய் ஆராதனை செய்வோம். ஹalleluya. அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாய் ஒரு சமுத்திரம் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் இந்த சமுத்திரத்தை தாண்டினால் மாத்திரமே அவர்களுடைய உயிர் பிழைக்க முடியும். அவர்களும் அவர்களுடைய ஜனங்களும் காப்பாற்றப்பட முடியும். ஹalleluya. அந்த நாளிலே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராய் நீ நீட்டும் பொழுது அது ரெண்டாக பிளந்து போகும். ஹalleluya. இந்த நாளிலே நீங்களும் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தின் வார்த்தைகளினால் உங்களுக்கு முன்பாய் இருக்கிற போராட்டத்தின் சமுத்திரங்கள் ரெண்டாய் பிளந்து போகும். ஹalleluya. அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சமுத்திரத்தின் வழியாய் வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து மறு கரையை
கரையில் சேர்ந்தார்களோ அதே போல ஆண்டவர் உங்களுடைய கரங்களையும் பிடித்து வனாந்திர பாதையிலே நீங்கள் ஒருவேளை போய்கொண்டிருந்தால் உங்களுடைய கரங்களை பிடித்து அந்த வனாந்திரத்தின் மறுகரையிலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் உங்களுக்கு எதிராய் உங்களை சூழ்ந்து நிற்கும் அந்த போராட்டங்கள் எப்படி அந்த நாளில் சமுத்திரம் இரண்டாய் பிளந்து வெட்டாந்திரையை தந்ததோ அதே போல அவைகள் இரண்டாய் பிளக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய இரக்கங்களை உங்கள் மேல் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வலது கையையும் இடது கையையும் பிடித்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய அழுகையை களிப்பாய் மாற்றுகிற தேவன் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் பயந்து கலங்க தேவையில்லை. ஆண்டவரை மாத்திரம் நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தெடுத்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தெடுத்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை படுத்திடுவார். உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோம். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ?
அவர் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லை. கைவிடுவாரோ? தெரிந்தெடுத்தவர் விட்டுடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை படுத்திடுவார். உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா, அவைகள் ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உங்களை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஓ, வியாதிகள் வருவதில்லை. ஹல்லேலூயா. வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், அவர் உங்களை சிருஷ்டித்த தேவன் நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு முன்பாயிருக்கிற தீங்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவைகள் முறியடிக்கப்படும். நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா. தீங்கு உங்களை ஒன்றும் செய்யாது. செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் அவர் என் முன்னே நடந்து செல்கிறார். உண்டாக்கினவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாச அறிக்கையிடுவோமா? தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. 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 ஓ ரமமா ஷபலவரமா உலகரமா ராகந்தலவரமா ஷிபலவரமா உலகரிபவரவரவரவரவ ஷகலவரமா உலகரமா. தீங்கு எங்களை ஒன்றும் செய்யாதே. ஓ ரம ஷிபலவரதரந்தலவரமா உலகரிபகரவலவரவரவ ஷபபபபபப ராதலவரமா ஷிபப கந்தலவரமா உலகரிபபபபபப ஷகலவரமா. தீங்கு எங்களை ஒன்றும் செய்யாதே. இன்னமும் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்த தேவன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை வழி நடத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர் நம்முடைய தேவன்.
முழு மனமாய் அவரை நாம் ஆராதனை செய்யும் பொழுது அவர் நமக்காய் தந்தருளின வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம்தான், உண்மையாய் ஆண்டவரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி சமுத்திரத்தில் வழி நடத்தி சென்றாரோ அதே போல இந்த நாளில் உங்களையும் அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையுள்ள தேவன். நாம் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், அவளை முழுமனமாய் ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர் நமக்கு தந்த வாக்குகளை அவர் நிறைவேற்றும் வண்ணமாய் முழுமனமாய் அவரை நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனையின் பலிகள் வானத்துக்கு நேராக எழும்பட்டும். ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ என் நேரமும் உமக்கே ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஏசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே ஓரபாஷ்ய கல்லலவர மௌத்தலதரியா ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை.
மேசியாவே உமக்கே எங்களுடைய ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை ரபஷதல வரபௌஷாராதனை ஆராதனை ஆலகிலோ ஓ உமக்கே ஆராதனை அப்பாவுக்கே ஆலகிலோ ஆலகிலோ ஆராதனை அப்பாவுக்கே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை, கண்பலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஓ ரபஷதல வரபௌஷாராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உண்மையாய் அவருக்கு ஆராதனை செய்வோம். ஓ ஹல்லேலூயா ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோ ஒவ்வொரு நேரமும் உமக்கே ஆராதனை அப்பா, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. இந்த நாளில் நாம் உண்மையாய் இருக்கிற தடைகள் மாற வேண்டும் என்றால் உண்மையாய் ஆராதனை செய்வோம். காலையிலோ காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை ஓ ரபப நாமத்தினால் அவைகள் தகர்க்கப்படுவதாக. இன்னும் சத்ருவின் பிடிக்குள்ளாய் இருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவன். இவர்கள் பயந்து ஆளுகிற இடங்களிலே இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வார்த்தையின்படி இவர்களுக்காய் நீர் யுத்தம் செய்வீராக. இவர்கள் சந்ததிக்காய் நீர் யுத்தம் செய்வீராக. இவர்களை பின்தொடர்ந்து வருகிற சாபத்தின் கட்டுகள் அறந்து விழும்படியாய் இவர்களுக்காய் நீர் யுத்தம் செய்வீராக. ரபப ஷகலவரப ரிபலவரப ஷபவவலதரபலப ஷலதரபரப. அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது என்றால் உங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபக்கட்டுகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த ஆராதனை வேளையிலே அவைகள் தகர்க்கப்படுவதாக. குடும்பத்தின் நலங்கங்கள் இடிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிற
குடும்பங்களில் இயேசுவின் வல்லமை இப்பொழுதே வெளிப்பட்டு இடிக்கப்பட்டிருக்கிற அலங்கத்தின் வாசல்கள் நேராய் நிமிர்ந்து நிற்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். நீங்கள் போராடி தோற்று போன இடங்களில் அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். உங்களுடைய அழுகுரலின் சத்தத்தை ஆண்டவர் இந்த நாளில் களிப்பாய் மாற்றுவார். ஓ ரபா ஷகா பலவரபா உட்டாலதரி பலவரபரபா ஷபா. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. உம்மையே நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியங்கள் சாத்தியமில்லை என்று நாம் எண்ணும் வேளைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து எப்படி உங்களுக்கு எதிராயிருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாய் அவர் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னாரோ, ஒருவேளை நீங்கள் மனதில் சிந்தித்து கொண்டிருக்கிற காரியத்தை யாராலும் இந்த பூமியிலே செய்து முடிக்க முடியாது. ஆனால் அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்குகிற வல்லமை ஆண்டவரிடத்தில் உண்டு. ஓராபாபா ஷவலவரபா உட்டாலதரிபரபலபா ரகங்கலவரபா ஷகலவரபா. மனதிலே முடியாது என்று நினைக்கிற காரியத்தை சாத்தியமாக்கும் வல்லமை ஆவியானவரிடத்தில் உண்டு. அந்த வல்லமையின் அபிஷேகம் இந்த நாளிலே சபை முழுவதையும் அது நிரப்பட்டும். ஓ ஹல்லேலூயா. இந்த மலையாள பாடலின் 4 வரிகளை நீங்களும் அறிந்து கொள்ளும் ஒரு சில வார்த்தைகள் தான் அதில் இருக்கும். அசாத்தியமென்று நான் கருதிய நாள், சாத்தியமில்லை என்று நான் ஒரு நாள் நினைத்தேன். அந்த நாளில் அவர் என்னோடு சொன்னார், மனுஷனால் சாத்தியமாகாத காரியங்களை சாத்தியமாக்கும் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. അസാധ്യമെന്നു ഞാൻ കരുതിയ നാൾ അന്നാളിൽ അവൻ എന്നോട് ചൊല്ലി, മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. അസാധ്യമെന്നു ഞാൻ കരുതിയ നാൾ അന്നാളിൽ അവൻ എന്നോട് ചൊല്ലി, മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. വീണ്ടും ഒരു പാടുவோம். അസാധ്യമെന്നു ഞാൻ കരുതിയ നാൾ അന്നാളിൽ അവൻ എന്നോട് ചൊല്ലി, മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. അസാധ്യമെന്നു ഞാൻ കരുതിയ നാൾ അന്നാളിൽ അവൻ എന്നോട് ചൊല്ലി, மனுஷனால் முடியாது, ஆனால் சாத்தியமாக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். கூடேயுண்டு. மனுஷரால் அசாத்தியம் சாத்தியமாക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെയുണ്ട്. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களால் சாத்தியமில்லை என்று நாங்கள் நினைத்த
காரியங்களை நீர் எங்களுக்கு சாத்தியமாய் மாற்றுகிற தேவன். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காய் நன்றி. எங்கள் பயங்களை மாற்றி எங்கள் அழுகையின் குரலை இந்த நாளில் களிப்பின் கம்பீர குரலாய் நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. இம்மட்டும் எங்கள் ஆராதனையிலே நீர் எங்களோடு அசைவாடினீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலும் மீதியான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஏவப்பட்ட நீங்கள் யாராகிலும் ஒருத்தர் உங்களுடைய சத்தங்களை உயர்த்தி ஜெபம் செய்வோம். முதலாவது ஒரு 7 வசனங்கள் வாசிக்க வேண்டும். இப்போ ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், அதில் 1 to 7 வரை வசனங்கள் வாசிக்க கேளுங்கள். வேதத்தில் முதல் புத்தகம் 35ஆம் அதிகாரம், அதில் 1 to 7 வரை வசனங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, கவனிங்க, தேவன் யாக்கோபை நோக்கி இப்போ பேசுகிறார் பாருங்க. நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடினபோது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டான். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்சம் நல்ல உற்சாகம் பாருங்க. இவ்வளோ லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஃபேன் எல்லாம் போடுது. ஆனால் உங்ககிட்ட ஒரு தேவ பிரசன்னத்தையும் நான் பார்க்க முடியவில்லை. அதனால் ஆராதனைக்கு முன்னாடி, நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்னாடி வருத்தம் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்று காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கவனிங்க, கவனிங்க. ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, யாக்கோபை பார்த்து பேசுகிறார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. இவன் இப்போ அவங்க அம்மாவுடைய சகோதரன் வீட்டில், அங்கிள் வீட்டில் போயிருக்கிறாரு. இந்த பிரயாணம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. வீட்டில் ஒரு சின்ன மனக்குழப்பம் வந்தது. வந்த உடனே இந்த ஈசாக்கு குடும்பத்தில்
அவர் அப்போ உயிரோடு இருக்கிறார். ஈசாக்கு குடும்பத்தில் யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும், ஏசா யாக்கோவுடைய அண்ணன், இந்த 2 பேருக்கும் சஞ்சலம், தவிப்பு, மனக்குழப்பம், மனப்பதட்டம் வந்தது. காரணம், தகப்பனார் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், நீங்கள் முதலாவது யார் எனக்கு உணவு செஞ்சு கொண்டு வரீங்களோ அவங்கள நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். இவன் வந்து ஏசா வேட்டைக்காரன். அவன் வேட்டையாட போய் வெகு தூரம் போய் வேட்டையாடி அந்த வேட்டை மிருகத்தில் இருந்து உணவு செஞ்சு கொண்டு வரான். அதுக்கு முன்னாடி இந்த யாக்கோபு இருக்கிறாரே, அந்த யாக்கோபு 2 பேருக்கும் ஒரே அம்மா தான். ஆனால் அந்த இந்த அம்மாக்காரிக்கு யாக்கோபு பேரில் ரொம்ப பிரியம் போல. அதனால் அவன் வந்து வேட்டையாடி மிருகத்தை பிடிச்சி உணவு செஞ்சுட்டு வரட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டுக்கடையில் போய் நல்ல சூப்பர் ஆடு ஒன்று பிடிச்சி நம்ம பலி செலுத்தி, அப்பா விரும்புகிற மாதிரி நான் செஞ்சு தரேன்டா, நீ கொண்டு போய் கொடுத்து அப்பாவை சாப்பிட வச்சு ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு காலத்தில் இந்த அம்மாவை ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அம்மாவை எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு குழப்பமாக இப்பவும் குழப்பம்தான். இருக்கிறீங்க. சில வீட்டில் அம்மா இப்படித்தானே பண்ணுறாங்க. 2 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளைக்கு வஞ்சகம் பண்ணுறாங்க, 3 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளைக்கு வஞ்சகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில குடும்பம் இருக்குது இல்லை? அன்பானவர்களே, அதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. உங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க, ஆணோ பெண்ணோ எப்படியும் இருக்கட்டும், 2 பிள்ளைங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். உன் கற்பத்தில் தான் 2 பிள்ளைங்களும் பிறந்தார்கள். அதனால் 2 பிள்ளைங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பிள்ளைங்களை சரிவர கவனிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுதேடா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்லும்போது வேற ஒன்று சேர்த்து சொல்லு பாஸ்டர் அப்படின்னு சில பசங்க இருந்து நினைக்கிறானோ, அவனுக்கு சொல்கிறேன் நான். என்ன அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? அப்போது வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து சரிவர எங்களை கவனிக்கணும்னு சொன்னீங்களே, நாங்கள் வந்து 2 பேர் இருந்தால் எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் சரிவர நாங்கள் கவனிக்கிறது இல்லையே அப்படின்னு அவங்க இருந்து யோசிக்கிறாங்க. இன்று காலையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை சரிவர கவனித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு அவங்கள பாதுகாக்காதது உங்கள் மேலே இருந்த பெரிய குறை. அந்த குறையை நீங்கள் இன்னைக்கு நினச்சி உடஞ்சி நொறுங்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இனி எங்கள் அப்பா அம்மா கிட்ட நாங்கள் சரிவர நடந்து கொள்வோம் அப்படி என்று தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நான் வசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே 2-3 பசங்க இருக்கிறத பாருங்க. யாபேஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பைபிளை தலைகளாக்கிட்டானோ? கரெக்டாக இருக்கா? அப்போ அவன் கரெக்ட் இல்லையோ? அவன் கரெக்ட். விளங்கிச்சில்ல? அன்பான பிள்ளைங்களே, தயவு செஞ்சு உங்களுக்கு இதை ஆண்டவர் பேசும்போது இந்த இடத்த உடனே நிறுத்தி விசாரித்து உங்களை நீங்கள் சரி பண்ணி விட்டு உங்களுடைய வாழ்வில் மிகுந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரர்களாக விளங்குங்கள். அந்த ரெபேக்காளுடைய கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வந்து
அந்த இடத்தை வாசிக்கும் போதெல்லாம் வருத்தம் அடைந்திருக்கிறேன், இன்னமும் வருத்தம் அடைவேன். ஏன்னா அந்த ரெபேக்கா திட்டம் போட்டு சொல்லி கொடுத்து இந்த ஒரு மகனுக்கு மிகுந்த பகையை உண்டாக்கியது. அதனால் அதனுடைய முடிவு என்ன? ஏசா வேட்டையாடி உணவு செஞ்சு அப்பா கிட்ட வரான். டே, என்கிட்ட ஆசீர்வாதம் தருவதற்கொன்றும் இல்லை. முன்னே ஒருத்தன் வந்தானே, அவன் ஒன்னே மாதிரியே வந்து அவனை நான் தடவி பார்த்தேன். சத்தத்தில் குழப்பம் இருந்துச்சு, டவுட் இருந்தது, சந்தேகம் இருந்தது. அவன் தானான்னு கையை பிடிச்சி பார்த்தா ஒன்னே போல இருந்தான்டா அவன். ஏன்னா அந்த பலி செலுத்தின அந்த ஆட்டினுடைய ரோமத்தை இவன் இந்த அப்பா எங்கே தடவி பார்ப்பான்னு கூட இவனுக்கு தெரியும். அவனுடைய அம்மா அந்த மாதிரி ஆள் போல, இல்லை கரெக்டாக சொல்லி கொடுத்தா போல. எந்த பக்கத்தில் வந்து யாக்கோபு தடவி பார்ப்பான்னு சொல்லி கரெக்டாக அமைச்சு விட்டாங்க. தடவி பார்த்தா சரீரம் எல்லாம் ரோமமாக இருக்குது. இது வந்து ஆட்டு ரோமம். ஆனால் அவனுக்கு தான் பார்வை இல்லை, அதனால் தெரியல. அன்பான மக்களே, இருந்தாலும் ஆண்டவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார் இல்லை? அவருக்கு எது தான் மறைவாக இருக்க முடியும்? இன்றைக்கு எந்த காலை நேரம் இங்கே வந்திருக்கிற நீங்கள் புத்தி உள்ள பிள்ளைகளாய் இருங்கள். யாருக்கும் துரோகம் பண்ணாதிருங்கள். எல்லாரிடத்திலும் அன்பு கூறுங்கள். அன்பு கூற முடியாத காரியம் ஏதாவது இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஒருவர் ஒருவர் இசைவினைப்பாய் இருங்கள். ஒன்றாய் இருங்கள். அன்பாய் இருங்கள். அன்பினால் விசாரியுங்கள். அந்த விசாரிப்பு ஒருத்தருடைய உள்ளத்தை அப்படி மகிழ பண்ணும். அந்த ஒருவர் மகிழும்போது எல்லாருக்கும் மகிழ்ச்சி வரும். ஆண்டவர் உங்களை குடும்பத்தில் இந்த மாதிரி நடத்துவாராக. ஆமேன் சொல்லுதேலா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த ப்ராப்ளத்தினுடைய முடிவு என்ன? ஏசா சொல்கிறேன், அந்த யாக்கோபை, அவன் என் தம்பி, அவன் என்னை ஏமாற்றி இது மாதிரி பண்ணல, அவனானா கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி என்று அவன் கொலை வெறி பிடித்தவனாக மாறினான். அவன் தேடுறான், எங்கே இருக்கிறான்? வெறி எங்கே இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? தேடுறான், எங்கே இருக்கிறான்? தேடுறான். அதுக்குள்ள இந்த அம்மா தான் ட்ரிக்கான ஆளாச்சில்ல. இந்த அம்மா, நீங்கள் அம்மா மாதிரி எல்லாரும் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். அம்மா மாதிரி எல்லாம் ட்ரிக்கானவங்களோ? அல்லே லூயா. அம்மா மாரே ப்ளீஸ் தயவு செஞ்சு ட்ரிக்கு வேலையெல்லாம் பண்ணாதுங்க. அதுக்குள்ளால சரி ஒரு 2 நாள் இவனை மறைச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டு குடும்பத்தில் 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும் என்ற நிலையை இந்த அம்மா வந்து யோசிக்கவே இல்லை. இவனை பத்திரமா வந்து அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோன்னு சொல்லி அனுப்பி விட்டுச்சு போகிறோம். அவனுக்கு வெறி இன்னும் தீரலை, கோலம் வெறி. எங்கே போனான் அப்படின்னு. அவன் எங்கே போனான்? அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க, அது அவனுக்கு சூசகமாக தெரியாதா? அம்மா தான் இப்படி பண்ணாங்கன்னு தெரியாதா? அதனால் குடும்பத்தில் நோவு, குடும்பத்தில் வலி, குடும்பத்தில் ப்ராப்ளம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சச்சரவு, அன்பை ஒருத்தர் பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழ முடியல. அன்பானவர்களே, இந்த மாதிரி சூழ்நிலை யாக்கோ அங்கிள் வீட்டுக்கு ஓடுறான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இந்த அம்மா பரவாயில்ல, நல்ல கல் நெஞ்சு போல இல்லையா? அம்மா கல் நெஞ்சு போல தெரியுது. தனியாக விடுது, யாரும் இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியாவது கூட்டிகிட்டு போயிருந்தா மம்மி மம்மி மம்மின்னாவது சொல்லிட்டு கூடவே நடந்திருக்கும். அதுவே ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும். ஏதோ ஒன்று சத்தம் போட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி. நான் ஒரு கம்பெனிக்காரனுக்கு வந்து, அதாவது அவன் பொருள் கொடுத்துருப்பான், அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு பிரிக்கிறதுக்கு, அந்த பணம் வாங்கிறதுக்கு நான் போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் வேலை அது.
தனியாக போகணும். காடு மாதிரி இருக்கும், ஒத்தையடி பாதையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நான் பார்ப்பேன், ஓஹோ அந்த வீட்டுக்கு போகிறது இவ்வளோ தூரம், அங்கிருந்து அந்த வீட்டுக்கு போகிறது அவ்வளோ தூரம், ஆங்காங்கே ஒரு வீடு இருக்கும். அப்போ நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தேன். நான் நினைப்பேன், ஐயோ இங்கே யாருமே இல்லையே, என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது, நம்ம ஒன்றும் பண்ணலாம், நம்ம அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நடக்கலாம். அல்லேலூயா. அப்போவே அந்நிய பாஷை அவ்வளோ மகிமையாக இருக்கும். நான் அந்நிய பாஷை சர்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பேன், பார்த்து பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன், பாட்டு பாடிட்டு போயிட்டே இருப்பேன். குருவிகள் பாடும் காலம் வந்தது அப்படின்னு வேதத்தில் உன்னத பாட்டில் இருக்கிறது போல் பாடிட்டு போயிட்டே இருப்பேன். அதுவும் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. அன்னைக்கு இந்த யாக்கோவுக்கு அந்நிய பாஷையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு ஆட்டுக்குட்டியாவது குழந்தை மம்மி மம்மின்னு சொல்லி அதாவது சத்தம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பலன் இருந்தது, அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அன்பான பிள்ளைங்களே, ஆனால் அவன் தன்னந்தனியாக போனான். அல்லேலூயா. நேரம் இருட்டுகிறது, சூரியன் மறைகிறது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? எங்கே பார்த்தாலும் வனாந்தரமாக இருக்கேன், எங்கே படுக்கிறது? போன வழியில் படுத்து தான் ஆகணும். இது அவன் அம்மா செஞ்ச வேலை. அம்மா செஞ்ச வேலை, போன வழியில் படுத்து தான் ஆகணும். அருமையான பிள்ளைங்களே, அழகா அங்கேயும் இங்கும் பார்த்தான். அங்கே ஒரு கல், அது கருக்குன்னு இருக்குது, கருங்கல். அதை தூக்கிட்டு வந்தான். அப்படியே கிழக்க பார்த்த மாதிரி படுத்தானா இல்லை தெற்கு வடக்கில் படுத்தானா, அது எனக்கு தெரியாது. எப்படியோ படுத்தான். அல்லேலூயா. கருக்குன்னு தலையில் கருங்கல்ல வச்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தலையணி வச்சு புசுன்னு தலையணி வச்சு தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சிலர் மாத்திரை போட்டு தூங்கினாலே தூக்கம் வர மாட்டேங்குது. யாக்கோபு கருக்கு கல்லை வச்சானா, கருங்கல்ல வச்சானா, அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வந்துச்சாமே. தூக்கம் சொப்பனம் கூட வந்துச்சாமே. அல்லேலூயா. சொப்பனத்தில் வானத்தை பார்த்தா இங்கிருந்து அவனுக்கு கால் பக்கத்துலேருந்து ஒரு ஏணி போகுதாமே, நீளமான ஏணி. அது அங்கே பரலோகத்தை போய் எட்டி நின்றுட்டு இருக்குது. அங்கிருந்து தேவனுடைய தூதன் இறங்குறான், இங்கிருந்து தேவனுடைய தூதன் ஏறுறான். என்ன சந்தோஷம் இல்லை? அன்பான பிள்ளைங்களே, இந்த கருக்கு கல்லில் தலை வச்சு தூங்கி கொண்டிருந்த இந்த யாக்கோபு, அவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். அதே திட்டம்தான் ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் வச்சிருந்தார். அதே திட்டத்தை தான் இந்த யாக்கோபு கிட்ட வச்சிருந்தார். அதனால தான் முற்பிதாக்களின் தேவன் என்று இந்த 3 பேரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன். அன்பான பிள்ளைங்களே, சரிசமமாக இவர்களை குறித்து ஆண்டவர் பெரிய நோக்கங்களை வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த காலை நேரம் இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைங்களே, உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி ஒன்று வந்ததோ, நீங்கள் எங்கே ஒரு இடத்துல நொறுங்கிட்டீங்களோ, யாக்கோபின் வாழ்க்கையில் வீட்டை விட்டு ஓடும் வீழ்ச்சி ஒன்று வந்தது. வீட்டில் தரித்திருக்க முடியவில்லை. பயம், மரண பயம். தப்பிச்சு ஓடுறான். அன்பான பிள்ளைங்களே, இது ஒரு வீழ்ச்சி. ஆனால் இந்த வீழ்ச்சி அவன் வாழ்வில் வந்தபோது அவன் அங்கேயே அழிஞ்சு போகலை. வீழ்ச்சி அப்படியே இருக்குது. வீட்டை விட்டு ஓடுகிறான். அவன் அம்மா குடும்பம், அங்கிள் குடும்பத்திற்கு ஓடுகிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த காலை நேரம் வாழ்வில் ஒரு வீழ்ச்சி. அதை நீங்கள் பார்த்த உடனே
இதோட வாழ்க்கை முடிந்தது அப்படின்னா யோசிச்சிங்க? உங்களுடைய வாழ்வில் ஒரு சங்கடம், ஒரு கஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு வருத்தம், ஒரு வேதனை வந்தது, அதோட வாழ்க்கை முடிந்தது என்று யோசித்தீர்களோ? இல்லை, முடியவில்லை. அடுத்த ஒரு துவக்கம் இருக்கிறது. அந்த துவக்கத்திற்கு நீ ஓட வேண்டும். அந்த துவக்கத்திற்கு நீ எழும்ப வேண்டும். அந்த துவக்கத்திற்கு உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். என் வாழ்வு இங்கே முடிவதில்லை, என் வாழ்வு இங்கே சேதமடைந்து நாசமாவதில்லை, எனக்கு இதற்கும் அப்பாற்பட்ட அடுத்த ஒரு மேலான வாழ்வு இருக்கிறது. அப்படி என்று இந்த யாக்கோபு சிந்தித்தான் போலும். இரவு பரலோகமே அவனை தேடி வந்து விட்டதே. அன்பான பிள்ளைங்களே, அப்படி ஒரு மேகமே வந்து அவனை மூடி விட்டதே. அது வனாந்தரம். ஆனால் அவன் தங்கின இடம் ஒரு கூடாரத்தை போல் இருந்ததே. ஐயோ, என்ன ஆனந்தம்! என் அன்புக்குரிய பிள்ளைங்களே, நீங்கள் இன்று காலை நேரத்தில் புரிந்து கொள்கிறீர்களா? உன்னை குறித்து ஒரு தேவ திட்டம் இருந்தால், உன் பிள்ளைகளை குறித்து ஒரு தேவ தீர்மானம் இருந்தால், எத்தனை வீழ்ச்சியின் பாதையிலே கூட நீங்கள் சேதமடைஞ்சு போக மாட்டாமல் அதிலிருந்து மறுபடியும் எடுத்து கட்டுகின்ற மேலான மகத்துவமான ஆசீர்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ யாக்கோபு படுத்திருந்த இடம், அன்பான பிள்ளைங்களே, ஒரு மூர்க்கம் பாம்பு வந்து அவனை ராத்திரி கடிச்சிருந்தா, அங்கே தான் பாம்பு சுற்றிட்டு கிடக்குதே. இது பெரிய வனாந்தரமாச்சே. அது இந்த மேடு பள்ளம் மடு அப்படிப்பட்ட வனாந்தரமாச்சே. அன்பான பிள்ளைங்களே, ஆட்கள் வசிக்க முடியாத வனாந்தரம் போல இருக்கிறதே. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ராத்திரி இந்த யாக்கோபை காத்தார். காலை வந்தது, அடுத்து தொடர்கிறது பிரயாணம். அன்பான பிள்ளைங்களை, எங்கே போனோம்? வழி ஒன்றும் தெரியாது. இதுக்கு முன்னாடி அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு வந்ததே இல்லையே. அப்போ வந்து அங்கே போய் அந்த கார்னரில் ரைட்டில் போனோம், அங்கிருந்து அடுத்த கார்னரில் லெஃப்டில் போனோம், அப்புறம் அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம். ஒன்றும் தெரியாதே. அவனுக்கு என்ன தெரியும்? அப்படி இல்லையா? பாதை இருக்கிறது. ஆனால் இந்த பாதையில் அவன் நடக்கும்போது கர்த்தர் அவன் கூடவே போகிறாரு. அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா சொல்வோம். கர்த்தர் அவன் கூடவே போகிறாரு. அதனால் அந்த கார்னரில் முடுக்கில் போன உடனே இப்போ எங்கே போனோன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு மனசில் பேசும். அந்த வழியாக போவான். கரெக்டாக போயிட்டான், தோத்திரம் பண்ணுவோம். கரெக்டாக அங்கே வீட்டு போயிட்டான், தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா. கரெக்டாக அங்கே வீட்டு போயிட்டான். அருமையான பிள்ளைங்களே, கதை மாதிரி சொன்னேன். அந்த கதை மாதிரி போவோம். நம்ம அங்கிள் வீட்டுக்கு போயிட்டான். அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னெல்லாம் உங்களுக்கு பைபிள் படிக்கும்போது தெரியும். 28ஆம் அதிகாரத்துக்கு பிறகு அருமையானவர்களே, எல்லாம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் ஒரு சில விஷயம் எல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்க, அன்பான பிள்ளைங்களே, இப்போ இங்கே யாக்கோபை குறித்த தேவனுடைய காரியங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் சரிவர நிறைவேறும் காலம் வந்தாச்சு. ஆமென் சொல்வோமே, அல்லேலூயா. அப்பா தான் 35ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் யாக்கோபை நோக்கி 35:1, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஆமென் சொல்வோமே, அல்லேலூயா. அர்த்தம், நீ வந்து அந்த சகோதரனுடைய கைக்கு
மரணத்துக்கு தப்பி ஓடி வந்தல்ல, அப்போ நீ அன்று மாலையில் தங்கின அந்த இடத்த நினச்சிக்கோ. நீ ஒரு கருக்கு கல்லை தூக்கி வச்சு நீ தூங்கி கொண்டிருந்தாயே, அந்த இடத்த நினச்சிக்கோ. அந்த இடத்துல எனக்கு ஒரு பலிபீடம் கட்டணும். தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. எனக்கு ஒரு பலிபீடம் கட்டணும். ஆண்டவர் இப்பொழுது யாக்கோபு கிட்ட சொல்றாரு. இதிலிருந்து யாக்கோபின் அடுத்த லெவல் பயங்கரமா உயர்ந்ததா, சிறந்ததா, மகிமையானதா, வல்லமை உள்ளதா, யாரும் கிட்ட நெருங்க முடியாததா மாறுது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளையே, உங்க வாழ்வுக்கு ஒரு தாழ்வு இருந்து அந்த தாழ்வில் இன்னமும் நீங்க எழும்பாதிருந்தால் இன்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். நீ எழும்பு, நான் சொல்றத செய், போராடு. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். புறப்படுறான். இப்போ இந்த வசனம் 1ஆம் வசனத்தோட அந்த 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் யோசிக்கணும். இங்கே ப்ளீஸ் இங்கே கவனிங்க. அதில் அங்கே என்ன, இவன் போகும்போது இந்த 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 நிகழ்ச்சிக்கு பின்பு இரவு தங்கினா இல்லை, வந்து இவனுக்கு வந்து பெரிய பெரிய காட்சிகள் எல்லாம் வந்துச்சு இல்லை, ஆண்டவர் அவங்கிட்ட பேசினார்ல, இவனும் கூட அந்த இடம் தேவனுடைய வீடு அப்படின்னு சொன்னாயில்ல, இதை நான் அறியாது இருந்தேன் அப்படின்னு சொன்னாயில்ல. அன்பான பிள்ளைங்களே, அங்கே அவன் படுத்திருந்த இடம் மகிமையான தேவ சமூகமாகி விட்டது. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன பத்திரமா அங்கிள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பத்திரமா என்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா, அல்லேலூயா, நான் வந்து இங்கே கத்தர் காலையும் கட்டுவேன். தோத்திரம் பண்ணுவோம். இங்கே ஒரு பலிபீடம் கட்டி கத்தரை ஆராதிப்பேன். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா சொல்வோம். கத்தர் என்னை ஆசீர்வதித்ததில் அவருக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கத்தர் என்னை பத்திரமா கொண்டு வந்தா அவரை நான் மறக்கவே மாட்டேன். தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அன்பான பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் புறப்படணும். ஆமேன்னு சொல்வோம். ஒரு நாள் வந்து புறப்பட்டீங்க, வழியில் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளத்தில் நின்றுட்டீங்க. நின்ற இடத்துலேருந்து மறுபடியும் ஆண்டவர் உங்களை புறப்பட சொல்கிறாரு. நீங்கள் புறப்பட போகிறீங்க. உங்களை இனி அடுத்த லெவலில் கர்த்தர் கொண்டு போக போகிறாரு. தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, இப்போ வந்து இந்த 2ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பலி செலுத்தணும் இல்லை, பலிபீடம் கட்டணும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களை, ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப யோசிங்க. பலிபீடம் கட்டணும் இல்லை, பலி செலுத்தணும் இல்லை. இப்போ யாக்கோபுக்கு ஒரு எழுப்புதல், யாக்கோபுக்கு ஒரு உணர்வு. அவர் பேசுகிறாரு, தன்கிட்டையும் பேசுகிறாரு, குடும்பத்தார்கிட்ட பேசுகிறாரு, தன்னோடு கூட இருக்கிற எல்லார்ட்டையும் பேசுகிறார், வேலைக்காரங்க எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறார் பாருங்க. யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரத்தை மாற்றுங்கள். ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்நிய தெய்வம் உங்ககிட்ட இருக்குது, அந்த அந்நிய தெய்வத்தை மாற்றணும் அப்படி என்று யாக்கோபு இப்போ சொல்கிறார். யாக்கோபு இப்போ பேசுகிறார். அவன் குடும்பத்தில் அந்நிய தெய்வம் இருக்கிறதா. இந்த அந்நிய தெய்வம் எங்கிருந்து வந்துச்சு? அந்நிய தெய்வம் எங்கிருந்து வந்துச்சு? அன்பான பிள்ளைங்களே, அன்றைக்கு இந்த வாழ்க்கையின் பகுதியில் 1-2 அந்நிய தெய்வத்தை எல்லாம் வச்சுக்கிறது சிலருக்கு அது ஒரு கொண்டாட்டம் தான். இன்றைக்கும் சிலருடைய வீட்டில் அந்நிய தெய்வம் இருக்குமே, இருக்குதா? சிலருடைய பீரோவை திறந்து பார்த்தா அந்த பீரோவுக்குள்ளால் ஒரு பத்திரக்காளி இருப்பா. அந்த பீரோவுக்குள்ளெல்லாம் மகாலட்சுமி இருப்பா. மகாலட்சுமி, ஓ செல்வம் வருமா பீரோவில், பணம் வந்து கொட்டுமா, மகாலட்சுமி.
சிலருடைய பீரோவில் வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய உருவப்பொம்மை இருக்கும். அதில் ஒரு லாக்கர் இருக்கேன்ல, அந்த லாக்கரில் இதெல்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் பீரோ வாங்கும்போது இது மாதிரி தெய்வத்தை எல்லாம் வச்சுருந்தானுங்க. அவங்கள கூப்பிட்டு மொத்தத்தையும் கலட்டி, ஆமாம் லாக்கர் நாசமாக போனால் போட்டு நமக்கு யார் லாக்கர், அதனால் எல்லா தெய்வத்தையும் எடுத்து அதுக்கு பிறகு தான் பீரோவை வீட்டுக்கு அனுப்புறது. ஸ்தோத்திரம் பண்ணதே சிலர் அதானே இருந்தால் இருந்துட்டு போட்டு, அதை பீரோவில் தானே இருக்குது. வச்சுக்கிடுங்க பத்திரமா வச்சுக்கிடுங்க. ஓகே. இப்போ இது யாக்கோவுக்கு தெரியும் எத்தனை விக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இவனுடைய இரண்டாவது பொண்டாட்டி பேர் என்னது சொல்லுங்க? ராகேலா. ராகேலா அவளே வந்து அங்கிள் வீட்டிலேருந்து வரும்போது விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்து போட்டாளே. ஹல்லேலூயா. எனக்கு மாதவிடாய் அப்படின்னு சொல்லி விக்கிரகத்தை குழி தோண்டி உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு பாய் போட்டு ஏறி உட்காந்துக்கிட்டாலே, நான் ஒன்றும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனை ஏமாற்றி போட்டாளே. இதெல்லாம் யாக்கோவுக்கு தெரியும் 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 தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால் இப்போ யாக்கோபு இப்போ தான் யாக்கோவுக்கு பேரெல்லாம் மாறி சூப்பரில். அல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர மாற்றம் வரப்போகுது. இப்போ உணர்றான் யாக்கோ, நம்மளை இவ்வளோ காலம் நம்மோட கூட இருந்து நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு பலிபீடம் கட்டணும். அப்போ பலிபீடம் கட்டும்போது வீட்டை சுத்திகரிக்கணும், வீட்டை சுத்தமாக்கணும். வீட்டில் கர்த்தர் விரும்பாத அநியாய காரியம் எதுவும் இருக்கக்கூடாது. அன்பான பிள்ளைங்களை, பலி செலுத்துறதுக்கு முன்னாடி வீடை சுத்தம் பண்ணினான், குடும்பத்தாரை சுத்தம் பண்ணான். இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைங்களே, வரக்கூடிய 2ஆம் சனிக்கிழமை ஜெபம் இங்கே நடத்தணும். அப்படி என்றால் அதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் இருக்கிற விக்கிரக கிரியை உங்களை விட்டு மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். சில வீட்டில் விக்கிரகம் இருக்கா இல்லையா? ஒன்றுமே இல்லையா? பாரதி தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அங்கேயும் போய் நெருங்கி பார்த்தா ஏதாவது இருக்கும். இப்போது விக்கிரகன்னா என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த பல்லை இழிச்சிக்கிட்டு அந்த கத்தியை வச்சுக்கிட்டு வெட்டுற போல் நிற்கிறது அதுவா? அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. யாக்கோ வீட்டில் அதே போல் விக்கிரகமாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூப்பரில். உன் குணம் இருக்க, வெட்டுக்கத்தி குணம், புரியாத இருதயம் இருக்க, கெட்டுப்போன இருதயம், என்ன சொன்னாலும் உன்னை விளங்காது. நீயே ஒரு பெரிய விக்கிரகம் இல்லை. உன்னை சுத்தம் பண்ணணும் இன்னைக்கு. ஒரு 4 குடம் தண்ணி கொண்டு வாருங்கடா, மொத்தத்தையும் குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி விட்டுருவோம். வாயெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. சுத்தம் பண்ணணும், குடும்பத்தை சுத்தம் பண்ணணும். இங்கே யாக்கோபு கூட இருக்கிற அவன் ஆளுங்களை எல்லாரையும் சுத்தம் பண்ணணும், எல்லாத்தையும் சரியாக பரிசுத்தம் பண்ணணும். ஆண்டவர் இறங்கியாச்சு. இப்போது யாக்கோபு ஒருமனப்பட்டாச்சு, சுத்தம் பண்ண விடக்கூடாது. அவன் உடனே சொல்கிறான், எல்லாத்தையும் வந்து அந்த விக்கிரகத்தையெல்லாம் கொண்டு வாருங்க. அப்படி சொன்ன உடனே 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைச்சி போட்டான். தோத்திரம் பண்ணுவோமே. பலி செலுத்துறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க யாக்கோபு கிட்ட. அவர் எல்லாத்தையும் வாங்கி ஒரு 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 சாக்கு பையில் போட்டு அங்கே சீகேம் பள்ளத்தாக்கு பக்கத்தில் அவர் வந்து ஒரு ஊரில் ஒரு கர்வாலி மரம். காலையிலோயா ஸ்தோத்திரம். இந்த கர்வாலி மரம்னு சொல்கிறது இந்த வேலைக்காத்தானா? வேலைக்காத்தானா? அருமையான பிள்ளைங்களே, அந்த கர்வாலி மரத்தை மூட்டில் ஒரு குழி எடுத்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு போதச்சான். தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்வோம். இப்போ எல்லாட்டையும் இருந்த காதணி, அந்த காலத்தில் வந்து
பாம்படம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாம்பு மாதிரி இருக்கும். ஆமே, நல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வந்து அந்த இது 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 இருந்துச்சு, இந்த காதெல்லாம் பெரிய காது. அப்புறம் வந்து ஒரு 3 வந்து அது வந்து வந்து சின்ன சின்ன டப்பா மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் கட்டி தூக்கி விடுறது. ஆமே, அந்த காலத்தில் அது ஒரு பெரிய பெருமை. அல்லேலூயா. அது மாதிரியெல்லாம் இந்த யாக்கோபின் குடும்பத்தில் இருந்துச்சு போல. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவன் எல்லாத்தையும் வாரி கொண்டு வந்து, நல்ல வேளை நம்ம ஆரோனை போல நான் அக்கினியில் போட்டேன், அது ஒரு உருவமாச்சு, அப்புறம் நமக்கு ஒரு கொண்டாட்டேன்னு அவன் சொல்லலை. ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண இல்லை போகிறான். இது இன்னும் ஒரு புதிய பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம், எல்லாத்தையும் கருவாலி மரத்தில் மூடி, இப்போ எல்லாத்தையும் குளித்து மூடிட்டு போயிடுவேன்னு சொல்லி மூடிட்டு போயிட்டான். அன்பான பிள்ளைங்களே, உங்ககிட்ட இன்றைக்கி எதெல்லாம் வந்து கருவாலி மரத்துக்கு மூட்டில் இன்றைக்கி வந்து வந்து மூடணுமோ அதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. நான் பழைய ஏற்பாட்டு பிரசங்கர் இல்லை, நான் புதிய ஏற்பாட்டு பிரசங்கர். அதனால் இப்போ வந்து கருவாலி மரத்துக்கிட்ட வந்து போய் எல்லாத்தையும் மூடி போடுறதுக்கு நான் வந்து வாய்ப்பு தர மாட்டேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆண்டவர் விரும்பத்தகாத விக்கிரகம் போன்ற சுபாவத்தை இன்னைக்கு உங்களை விட்டு அகற்றி உங்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. சில சுபாவம் தானே விக்கிரகத்தை போல கத்தி போல நிற்கிறது. அன்பான பிள்ளையே, இன்றைக்கு இந்த விக்கிரகத்தை உங்களை விட்டு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலி செலுத்துவதற்கும் பலிபீடம் கட்டுவதற்கும் ஆண்டவர் தகுதியை தருகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ 2ஆம் சனிக்கிழமை நாம் நடத்தப் போகின்ற உபவாச ஜபம் என்கின்ற பலிபீடம், ஜப பலிபீடம், அது எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்தையும் நீங்கள் வெளியே அகற்றிடுங்க. ஆகாத சுபாவத்தை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். அக்கிரமம் மிகுந்த காரியத்தை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். அன்பான பிள்ளையே, அதை உங்களை விட்டு நீங்கள் அகற்றி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுத்தமாயிருவீங்க, நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீங்க. ஓ ஹல்லேலூயா சொல்வோமே. ஹல்லேலூயா. நீங்கள் சுத்தமாவீங்க. இப்போ என்ன நடக்க போகுது பாருங்கள், 5ஆம் வசனம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. பாருங்க, அந்நிய தெய்வத்தை அகற்றின உடனே அந்நிய தெய்வத்தை எல்லாம் வீட்டை விட்டு, அவங்களுடைய இருதயத்தை விட்டு, அவங்களுடைய பையில எல்லாம் வந்து இருந்த அந்நிய தெய்வத்தை எல்லாம் விரட்டின பின்பு, அகற்றின பின்பு இப்ப பிரயாணம் புறப்படுறாங்க. ஸ்தோத்திரம். எங்க? பெத்தேலுக்கு வர போறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பெத்தேலுக்கு முன்னாடி லூஸ்ன்னு பேர் இருந்துச்சு, இப்போ அந்த லூஸ் என்கிற பெத்தேலுக்கு வர போறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு இந்த யாக்கோபு புறப்பட்டு போகும்போது தேசத்தில் இருந்த சத்துருக்களை விட இப்போ சத்துருக்கள் பெருகி போனார்கள். அந்த மாதிரி சத்துருக்கள் பெருகி போன காலகட்டத்தில் இந்த யாக்கோபின் குடும்பம் இப்போ வந்து அங்கிள் வீட்டில் இருந்து எங்கே வராங்க? பெத்தேலுக்கு வராங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க, 5ஆம் வசனத்தில். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஆமென் சொல்வோமே. இந்த புறப்பட்டு வராங்கல்ல இந்த யாக்கோபின் குமாரர்கள், அருமையான மக்களே, யாக்கோபினுடைய குமாரர்கள், வேலைக்காரர்கள், ஓ சீச சாலையிலோயா, ஆடு மாடு மதாவது கதிரை குழுத எல்லாம் கொண்டு விட்டு வராங்கல்ல. அன்பான பிள்ளையே, இப்போ வந்து ஆண்டவர் தேசத்திலே அந்த காலத்தில் இருந்த ஜனத்திற்கு பயங்கரத்தை உண்டாக்கினாரு. ஒருத்தனும் இந்த யாக்கோபின் குடும்பம் புறப்பட்டு வரும்போது அவர்களை கிட்ட நெருங்க முடியல. ஆமென். ஒரு ஆட்டை கூட பிடித்து கொண்டு போக முடியல, ஒரு கழுதை கூட மடக்கி கொண்டு போக முடியல. கர்த்தருடைய பயங்கரம்
அந்த குடும்பத்திற்காக அவர்கள் புறப்பட்டு வருகிற வழியிலே இருந்தது. அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த பாதுகாப்பு எப்ப கிடைச்சிச்சு? தங்களுக்குள் இருந்த விக்கிரகத்தை சொல்லுங்களேன் அகற்றின போது. ஜீசஸ் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. அன்பான பிள்ளைங்களை, இப்போ உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களோட வந்து உங்க சத்துருக்களுக்கெல்லாம் உங்களை விலக்கி, என்னென்ன தீமை வழியில் இருக்குதோ அதுக்கெல்லாம் விலக்கி, என்னென்ன கண்ணி இருக்குதோ, என்னென்ன சாத்தானுடைய வலை இருக்குதோ அதிலெல்லாம் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை விலக்குவதற்கு கர்த்தர் தேசத்தில் நீங்கள் வரும் பாதையில் பயங்கரத்தை ஏற்படுத்திட்டார். ஹல்லேலூயா. பயங்கரத்தை ஏற்படுத்த யாரும் கிட்ட நெருங்க முடியல. அன்பான பிள்ளைங்களே, அப்படிப்பட்ட பயங்கரத்தை கர்த்தர் கொடுத்தார். சபை சுத்திகரிக்கப்படும் போது இப்படித்தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளுக்குள் சுத்தம் இல்லாததுனால சபையை அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, பெட்ரோல் குண்டு எறிகிறாங்க. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. போதகரையும் பொண்டாட்டியையும் நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. விசுவாசிகளை கொண்டு போய் வழக்குக்கு உட்படுத்துகிறாங்க. அன்பான மக்களே, நடக்கின்ற காரியங்களை கேள்விப்படும் போது வேதனையாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா? சபை சுத்தமாக இருந்தா, சபை விக்கிரக காரியத்தை அகற்றி இருந்தா, அன்று வழியில் இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தவர் இன்று காக்க மாட்டாரோ? இன்று கர்த்தருடைய மகிமை நமக்கு வெளிப்படாதோ? இன்று கர்த்தருடைய அதிகாரம் நமக்காக செயல்படாதோ? இப்பொழுது நம்புங்க. சபையே, உங்களை சுத்தம் பண்ணுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, உங்களை கர்த்தருக்கென்று ஏற்பித்து கொடுங்க. நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் சுத்தம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரம் செயல்பட போகுது. அந்த அதிகாரம் நீங்க போகும் இடம் எங்கும் உங்களையோ உங்களுக்கு சார்ந்ததையோ சேதப்படுத்த முடியாத அளவிற்கு கர்த்தருடைய பயங்கரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்றைய சபைக்கு இது தேவை, இந்த சபை குடும்பங்களுக்கு இது தேவை. ஆமென் சொல்லுதேடா? அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ 6ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். ஆமென். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின பொழுது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பத்தேல் என்று பெயரிட்டான். தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரம் இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைங்களை, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய பகுதியை கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க சரியா உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால், உங்களுக்குள் இருக்கின்ற விக்கிரக கிரியைகளை உங்களை விட்டு அகற்றி கொண்டால் இனி பயங்கரம் வெளிப்படும். கர்த்தர் தம்முடைய கிரியையை உங்க வட்டாரத்தில் விளங்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்க வட்டாரத்தில் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றிலிருந்து ஆண்டவர் நீங்கள் கட்டும் பலிபீடத்தில் செலுத்தப்படும் பலியை அங்கீகரித்து உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த இடத்துக்கு கொண்டு வருவாராக. ஆமென் சொல்லுவோம். இப்போ 3ஆம் வசனம் படிக்க போறீங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு பலிபீடம் கட்ட வேண்டும். இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி.
நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்தீங்களே, இதுவரைக்கும் நீங்கள் காக்கப்பட்டீங்களே, இதுவரைக்கும் நின்றீங்களே, எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையில் இதுவரைக்கும் நீங்கள் காக்கப்பட்டீர்களே. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறார், இப்போ வரைக்கும் உங்களை வழியில் கூடவே இருந்து நடத்தி வந்த தேவனுக்கு நீங்கள் பலிபீடம் கட்ட வேண்டும். நீங்கள் ஒரு மகிமையான ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அது உங்களுடைய தியாகத்தில் இருந்து எழும்புகிற ஆராதனையா இருக்கட்டும். அந்த ஆராதனை தான் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் 2ஆம் சனிக்கிழமை உபவாச ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க செஞ்சா உங்களை ஸ்பெஷலா ஆண்டவர் கவனிப்பார், உங்களை கவனிப்பார், உங்களை நடத்துவார். ஆமென் சொல்வோமே, ஆமென் சொல்வோமே. பாருங்க, இவ்வளோ காலம் என்னை பத்திரமா என் கூட இருந்து என்னை நடத்தி வந்த தேவனுக்கு பலிபீடம். ஆமென் சொல்வோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ தீங்கு உங்கள் வாழ்க்கையில் வந்தபோது உங்களை கர்த்தர் அழிக்கவில்லை, உங்களை பெரிய சேதாரத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் உங்களை கூடவே இருந்து காத்தாரே, கூடவே இருந்து நடத்தினாரே, கூடவே இருந்து ஆதரித்தாரே, கூடவே இருந்து எல்லாம் தந்தாரே. இந்த தேவனுக்கு தான் நீங்கள் பலிபீடம் கட்ட வேண்டும், பலிபீடம் கட்ட வேண்டும். ஓ ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, இன்று இந்த காலை நேரத்தில் இந்த இடத்தை உணருங்க. எங்களோடு கூட அதோர் அண்ணனுடைய கொலை வெறிக்கி என்னை தப்புவித்து கொண்டு வரும்போது எனக்கு தரிசனம் தந்த அந்த தேவனுக்கு, இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்த அந்த தேவனுக்கு, என்னோடு கூட இருந்த அந்த தேவனுக்கு நான் பலிபீடம் கட்ட வேண்டும். கூட இருந்தவருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும். அவர் கூட இருந்து என்னை காத்தாரே, நான் அவருக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். அன்பான மக்களே, உங்களை இதுவரைக்கும் நடத்தினவருக்கு மறக்காமல் நீங்கள் ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமை தோறும் பலிபீடம், ஜெப பலிபீடம் கட்டி அவரை நாம் கனம் பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். இதனுடைய அடுத்த பகுதியை 2ஆம் சனிக்கிழமை அன்று உங்கள் மத்தியில் நான் பேசுவதற்கு இருக்கின்றேன். இனிதான் அற்புதமான வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நான் உங்ககிட்ட பேச இருக்கின்றேன். காலையில் ஒரு விஷயம் காலையில் சொன்னேன். இப்போ உங்ககிட்டேயும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எஸ்ராவினுடைய புத்தகம் அதில் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை பாருங்க. வேதத்தின் இடது புறத்தில் 5, 9, 6 அந்த பக்கத்தை பாருங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஜீசஸ் எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்க ஆயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க, எருசலேம் இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் வரணும், ஒன்றா கூடணும். இப்போ பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி செலுத்தணும். எதுக்கு ப்ளீஸ் எதுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி செலுத்தணும்? அதுக்கு எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாம் வரணும். ஆமென். பலி செலுத்தணும். எதுக்கு அப்படின்னு கேட்டால், ராஜா இப்போ சொல்கிறேன் பாருங்க, எனக்கு என் குமாரருக்கு தீர்க்காயுசு உண்டாகும்படி இந்த பலியை செலுத்தணும். தோத்திரம் பண்ணுதீங்களா? அப்போ இப்போ என்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற நல்ல கருத்தை நான் உங்ககிட்ட பேசுவேன் என்றால், அருமையான மக்களே, 2ஆம் சனிக்கிழமைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது
கர்த்தருக்கு சுகந்த வாசனையான ஆராதனை செலுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குமாரர்களுக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தீர்க்காயுசு உண்டாக அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, தீர்க்காயுசு உண்டாகிறதுக்கு பலி செலுத்தணும். சுகந்த வாசனையான பலி செலுத்தணும். அந்த பலியைத்தான் நம்ம 2ஆம் சனிக்கிழமை ஆராதனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். 2ஆம் சனிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு எடுத்துக்கொள்கின்றோம். அன்பான பிள்ளைங்களே, அந்த காலத்தில் இப்போ என்ன நடந்துச்சு? அந்த பலியை செலுத்தும் போது ராஜாவுக்கும் ராஜாவுடைய குமாரருக்கும் என்ன கிடைச்சிச்சு? தீர்க்காயுசு கிடைச்சிச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உருவம் போல இருக்குது இலை. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்காயுசு கிடைச்சிச்சு. இப்போ ஏன் மனது நிறைவில் இருந்த ஒரு கருத்து, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தீர்க்காயுசா வாழ்றதுக்கு பணம் தேவையா தேவையில்லையா? நீங்கள் சீக்கிரம் சாகிறதுக்கு உங்களுக்கு வறுமை, தரித்திரம், கடன், கஷ்டம், இழப்பு, நஷ்டம், என்ன பொத்தலான பை, இதெல்லாம் இருந்தால் சீக்கிரம் செத்துருவீங்கள? என்ன சாக மாட்டீங்களோ? ஹலோ, 6 வருஷம் தான், அதுக்குள்ளே செத்துருவீங்க. ஜீசஸ். பணம் இல்லை, நஷ்டம், கஷ்டம், பொல்லாப்பு, கடன், வறுமை, தரித்திரம், பொத்தலான பை, இது இருந்தால் சீக்கிரம் செத்துருவோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே ராஜாவுக்கும் ஆண்டவர் அவன் குமாரருக்கும் தீர்க்காயுசு கொடுத்தாராம். அதுக்கென்றே தானோ இந்த பலியை செலுத்துறதுக்கு ராஜா கட்டளையிட்டானா. நாங்கள் தேசத்தில் நல்லா இருக்கணும், நானும் என்னுடைய குமாரர்களும் தீர்க்காயுசோடு வாழணும், அப்படி அன்றைக்கு பலி செலுத்தினாங்க. அருமையான பிள்ளைய, இப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ராஜா தீர்க்காயுசோடு வாழ்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு இந்த கிருபையை கொடுக்கும்போது அவன் இந்த உலகத்தில் தீர்க்காயுசோடு வாழ்ந்து அவன் பலனடைவதற்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் கூடவே கொடுத்தார். தீர்க்காயுசு மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்படாத ஆசீர்வாதத்தையும் ராஜாவுக்கும் குமாரருக்கும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரம் இங்கே வந்திருக்கிற அன்பான பிள்ளைங்களே, நல்லா வாழ விரும்புகிறீங்களா? தீர்க்காயுசோடு வாழ விரும்புகிறீங்களா? உங்களுக்கு போதும் அந்த தீர்க்காயுசோடு வாழ்வதற்கு உரிய ஐஸ்வர்யம், கணம் வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? 2ஆம் சனிக்கிழமை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த பலி செலுத்தி கர்த்தரை நாம் ஆராதனை செய்யும்போது தேசத்திற்கு மாற்றம், தேசத்திற்கு சேமம், தேசத்திற்கு விடுதலை, தேசத்திற்கு ஆசீர்வாதம், நம்முடைய வட்டாரங்களிலே ஒரு பெரிய மாற்றம், நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்முடைய குமாரத்திகளுக்கும் ஆண்டவர் தீர்க்காயுசை தந்து தேவையான எல்லாம் வழங்கி நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். Gaiton bailing you. Brothers meeting canceling of Adamani Bijalier. Riken Kanta Hasmara he. Butoni is soul the calling the Haman Barry. Why to Haman and Barrier? Why didn't Canas my chichul the Harry want on Oramino? Then he cockabak Tarahe. I am Trally Hamzare. Jesus. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நல்லவரே, பெரியவரே, உமக்கு நன்றி. அன்பான பிள்ளைங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழி, நீங்க கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவரை ஆராதிப்பது, உங்களை ஒப்பு கொடுத்து அவர் சித்தப்படி நீங்க ஆராதிப்பது, அதுதான் அந்த பலிபீடம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படி ஆராதிக்க ஆண்டவர் சொன்ன பொழுது யாக்கோப் தன் குடும்பத்தை பரிசுத்தம் பண்ணினான். குடும்பத்தில் இருந்த விக்கிரகங்களை அகற்றி போட்டான். இங்கே வந்திருக்கும் அன்பான பிள்ளையே, நீ கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த அந்த உன்னத நிலையை அடைவதற்கு உனக்குள் இருக்கிற விக்கிரகத்தை உன்னை விட்டு அகற்று. ஆண்டவர் விரும்பாத சில குணத்தை வச்சிருக்கிறீங்களோ, சில பொல்லாத காரியங்களை வச்சிருக்கிறீங்களோ, ஓ ஹல்லேலூயா, முரட்டு குணம் உங்ககிட்ட என்னமும் இருக்கிறதோ, அது நீங்க செய்கிற விக்கிரக ஆராதனை அல்லவா? அன்பான மக்களை, இன்றைக்கு இப்போ அதை உங்களை விட்டு தூக்கி எறியுங்கள், உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். நீங்க நிச்சயமாகவே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆராதிப்பதற்கு ஒரு மகிமையான நிலைக்கு வந்து விடுகிறீர்கள். குடும்பம் பரிசுத்தமாகும் போது உன்னுடைய பலிபீடம் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாத ஆராதனைகள் எல்லாம் வீணாய் போயிட்டது. அன்பு மக்களே, இன்று இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். I not calling to words over you. But I only want to say how I didn't more be. Galda Hamalda Hamson Dale and me in the name of Jesus. இப்போ உங்களை சுத்தம் பண்ண எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தருக்கு தந்து விடுகிறேன் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? என்று கர்த்தர் உங்க பலிபீடத்தை அங்கீகரித்து, ஓ ஹல்லேலூயா, உங்க ஆராதனையை அங்கீகரித்து, உங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து கர்த்தர் இனி உங்களுக்கு தீர்க்காயுசு உண்டாகும்படி உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இந்த தீர்க்காயுசின் காலத்தில் நீங்க மகிமையா வாழ்வதற்கு தேவையான ஐஸ்வர்ய கணத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையான எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று வாழ்க்கை குறித்து ரொம்ப பதட்டம் அடைஞ்சிட்டீங்களோ? அன்பான பிள்ளைங்களே, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்களோ? வாழ்க்கை இனி தேராது, என்னுடைய காரியம் முடிந்தது என்று நினைத்தீர்களோ? இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வீழ்ச்சியின் பாதையில் எழும்பு, புறப்படு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடந்து போன பாதையில் எல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆதரித்த கர்த்தர், உன்னோடு இருந்த கர்த்தருக்கு நீ இன்று பலிபீடம் கட்ட தீர்மானிப்பாயாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. Why relieve ourselves in the prayer on Caribbean? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான மக்களே, ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு அந்த விக்கிரகத்தை மாற்றணும். அதுதான் பெரிய ஆபத்தானது. அது மாற்றின போது நடந்தது தெரியுதில்ல. யாக்கோபுடைய குமாரர்களை அவர்கள் நடந்து வந்த பாதையில் யாரும் நெருங்க முடியல, அவங்களுக்கு தீங்கு செய்ய முடியவில்லை, அவர்களுக்கு இடறுதல் பண்ண முடியவில்லை, அவர்களை பாதிக்க முடியவில்லை, ஒரு கழுதையை கூட மடக்கி கொண்டு போக முடியவில்லை, ஒரு ஆட்டுக்குட்டியை கூட மடக்கி கொண்டு போக முடியவில்லை. இன்னைக்கு நீங்க பொத்தலான பைய பற்றி சொல்றீங்களோ, என்ன செஞ்சாலும் விளங்கல, உருப்படலைன்னு சொல்றீங்களோ? அன்பான மக்களே, அதெல்லாம் உங்களை விட்டு போக போகுது. அல்லேலூயா. உன் அலைய கர்த்தர் மாற்ற போகிறார். அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த யாக்கோபின் குடும்பம் கடந்து வந்த பாதையில, நடந்து வந்த பாதையில சத்துருக்கள் நெருங்காதபடி பயங்கரம் அவர்களை சூழ்ந்திருந்தது. அன்பு மக்களே, கர்த்தர் இப்படித்தானா உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இப்படி உங்களை நடத்துவாராம்.
ஆச்சரியமானவர், பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அர்ப்பணிப்பது யார்? ஒப்பு கொடுப்பது யார்? கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஓ ஹalleluya. கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யார் அர்ப்பணிக்கிறீர்கள்? இன்று உங்க மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் திரும்பி வருது, திரும்பி வருது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் திரும்பி வருது. பிரைஸ் டாடி, உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆசீர்வாதம் திரும்பி வரட்டும். இவங்க நடந்து வரும் பாதையில் இவர்களுக்கு யாதொரு தீங்கும் கேடும் உண்டாகாதபடி பயங்கரம் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய அதிகாரம் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். யாதொரு நஷ்டமும் வராதிருக்கட்டும். இதுவரை கண்ட எகிப்தியனும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் பொத்தலான பைகளும் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் வருவதாக. தீங்கெல்லாம் போகட்டும், வியாதி எல்லாம் போகட்டும், பிரச்சனை எல்லாம் போகட்டும், பதட்டம் எல்லாம் போகட்டும், பயம் எல்லாம் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் போகட்டும். கர்த்தர் அருமையான பிள்ளைங்களை அதிசயமா நடத்துவீரா. உங்களுடைய கையில் அடியான் ஒப்பு கொடுத்து விடுகின்றேன். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபம் கேளுமே நல்ல பிதாவே, ஆமென். இப்போ யூத் பிள்ளைங்க பாட்டு ஒன்று பாடட்டும்.